அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான நண்பர்களே, நல்லோர்களே, நாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சிகள் திமுகவிற்கு ஒரு கொடூரமான பச்சை துரோகத்தை செய்திருப்பதாக பல்வேறு காரணங்களை, ஆதாரங்களை முன்னிலைப்படுத்தி ஒன் பை ஒன்னாக வரிசைப்படுத்தி ஒரு 23 நிமிட வீடியோவை வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்தவர்கள் பலர்கள் வரம்பு மீறிய வார்த்தைகளால் என்னை ஏசி பேசியிருக்கிறார்கள். நான் வீடியோ பேசும்போது சொன்னேன், நான் நியாயமான என்னுடைய விமர்சனங்களுக்கு தக்க ஆதாரங்களை பதிவு செய்த பிறகுதான் இந்த செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் சொல்லக்கூடிய காரணங்கள், நான் விமர்சிக்கக்கூடிய அந்த காரணங்கள் நியாயமானதாக இருந்தால், ஆதாரபூர்வமானதாக இருந்தால், நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் நாகரிகமாக விமர்சிக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய உண்மை, நான் சொல்லக்கூடிய வார்த்தையில், நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில், நான் வைக்கக்கூடிய ஆதாரங்களில், எனது பதிவில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் மிகுந்த கவனத்தோடு ஆய்வு செய்யுங்கள் என்றெல்லாம் மிகுந்த மரியாதையோடு கேட்டுக்கொண்ட பிறகுதான் நான் வீடியோவை பேசினேன். ஆனால் நம்ம சமுதாய மக்கள், என்னை அறிந்தவர்களே பலர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வரம்பு மீறிய வார்த்தைகளால் வசைபாடினார்கள். நமக்கு அது பெரிய கவலை இல்லை. இருந்தாலும் நான் அதற்கு பதில் சொல்லியே ஆகணும். விஜய் பேசுகிறார், அவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை, தவறான, பொய்யான, அவதூறான கருத்துக்களை கண்டும் காணாமலும் விட்டதின் விளைவுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு முதல் புள்ளியாக இருந்திருக்கிறது. தன்னை நோக்கி வரக்கூடிய அம்புகளை குறைந்தபட்சம் தடுத்தாவது நிறுத்தியிருக்க வேண்டும். அது செய்யாமல் இருந்தால் பார்ப்பவர்கள் தகுதிக்கு தக்கவாறு அவர்கள் தவிர்க்கிறார்கள் என்றெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். அவர் மீது வைக்கப்படக்கூடிய, எதிரியின் மீது வைக்கப்படக்கூடிய எல்லா கருத்துக்களும் சரிதான் போல தெரியுது. அதனால்தான் சம்பந்தப்பட்டவர்கள் வாய்மூடி மௌனிகளாக பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று யோசிக்கக்கூடிய சமூகம் இப்போ அதிகமாயிடுச்சு. அதை கண்டுகொள்ளாமல் விடுவதே ஆபத்து என்பதை கடந்த தேர்தலின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் நன்கு உணர்ந்து கொண்டார்கள். எனவே ஏதோ சொல்றாங்க, ஏதோ விமர்சிக்கிறார்கள். கமெண்ட் பாக்ஸில் பேசியவர்கள் பேசட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், புகழ்வோர் புகழட்டும், இகழ்வோர் இகழட்டும் என்றெல்லாம் நாம் அமைதியாக இருந்தால் நம்மை அவர்கள் கோழையாக நினைத்துவிடக்கூடும். அதனால பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பதில். வேற எந்த காரணத்துக்காக வேண்டி இந்த பதிவும் இல்லை, இந்த பதிவில் அதற்கான பதிலும் இல்லை. அதனால ரொம்ப கடினமான வார்த்தைகளை விமர்சித்தார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் நான் என்ன பேசியிருக்கேன் திரும்ப ஒரு தடவை எடுத்து பாருங்கள். அதில் நமது நேர்வழி சேனல்லையும் அது இருக்குது, யூடியூப்லையும் இருக்குது, என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, அதே போல் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. இதுவரை அதை 10-15 பேர் அதை பார்த்துருக்காங்க. இதில் மாற்று மதத்தை சார்ந்தவர்களை விட நம்மை சார்ந்தவர்கள், அதிலும் நம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் நம் மீது இழிவான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சரி விடுங்க. இப்போ என் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை இந்த சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு வருவது என் மீது நீங்காத கடமை என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்களை பதிவிடுகிறேன். வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். அது நான் பல்வேறு செய்திகளை சொல்லி கேள்விகளை கேட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம்தான் செய்தது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை முன்வைத்தேன். அமைச்சர் பதவி 60 ஆண்டுகளாக கிடைக்கவில்லை. தாவேக்காவில் விஜய் கொடுத்தார், எனவே தாவி குதித்து சென்று ஒட்டி கொண்டோம். இதில் என்ன தப்பு என்று முஸ்லீம் லீக் கேட்கிறது. அது நியாயமா என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். நியாயமா அப்படின்னா நியாயம் இல்லை. ஏன்னா மந்திரி பதவி இருந்தால்தான் ஒரு ஆட்சியில் எதையும் சாதிக்க முடியும் என்பது யாரோடு நாம் சேர்ந்து நிற்கிறோமோ அவர்களுக்கும் நமக்கும் வெறுமனே தேர்தல் கூட்டணி அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும். அதையும் கடந்து, தேர்தலையும் கடந்து, அரசியலையும் கடந்து
ஒரு மானசீகமாக நட்போடு உறைந்து நெஞ்சுக்கு நேராக நெருக்கமாக உறவு கொண்டாடிய இருவர்களுக்கு மத்தியில் தேர்தல் உறவு நின்று பேசுவதில்லை. அப்படித்தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் திமுகவும் இருந்தது. இரு இயக்கங்களின் உறவுகளும் இதயத்தால் இணைந்து போய்விட்ட, இரத்தமும் சதையுமாக உறைந்து போய்விட்ட உயர்ந்த உறவு. அது ஒன்றும் தேர்தலுக்கு ஒரு முறை சேர்ந்து தேர்தல் முடிந்த உடனே அறுத்து கொண்ட உறவுகள் அல்ல. கொள்கையின் அடிப்படையில், உயிர்காக்கும் தோழன் என்ற அடிப்படையில் இரண்டு உறவுகளும் அறாத கயிறுகளாய், உறுதிமிக்க கயிறாய், பாலமாய் உறைந்து போய்விட்ட உண்மையான உறவு அது. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து உடைத்து கொண்டு தாவேக்காவின் ஒரு அமைச்சர், கேவலம் ஒரு அமைச்சர் பதவிக்காக ஓடிச் சென்று ஒட்டிக்கொள்வது துரோகம்தான் என்பதை நான் மட்டுமல்ல, என் போன்று பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இப்படித்தான் யோசிக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் என்னுடைய வீடியோவின் பதிவு என்பதை நான் அந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கேன். ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? அதில் என்ன பேசினேன்? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு திருப்பரங்குன்றம் மேட்டர் இல்லையா, சிக்கந்தர் மலை மேட்டர், ஜட்ஜ் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். இஸ்லாமியர்களின் இரத்தத்தை விரைய வைக்க செய்தி சிக்கந்தர் பாதுஷா அவர்களின் தர்காவை ரீலொக்கேட் பண்ணும் அளவிற்கு இந்துத்துவ வெறியர்கள் களத்தில் நின்ற பொழுது தட்டி கேட்டது யார் சொல்லுங்க? நீதிபதி சொல்லிட்டாரு, நாங்கள் என்ன பண்ணுவோம், வேற வழி இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒதுங்கி நின்று கொண்டாரா? நடப்பது நடக்கட்டும் என்று வேடிக்கை பார்த்தாரா? இல்லையே. என் உறவுகள், என்னோடு சேர்ந்து இருக்கும் என் தோழனுக்கு ஒன்றென்றால் என் பதவியை கடந்து என் சக்தியை மீறி அவனுக்கு நான் உதவுவேன், முடிந்தால் வந்து மலையை தொட்டுப்பார் என்று தடையுத்தரவு பிறப்பித்து நம்முடைய தன்மானத்தை காத்து கொடுத்த ஸ்டாலினை விட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எப்படி வெளியேறியது? இது துரோகம் இல்லையா என்று கேட்டேன். நியாயம் இல்லையா அந்த கேள்வியில்? அதே போல வக்ஃபு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்த அந்த நகல்சீட்டை சட்டமன்றத்திலே, இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் செய்யாத வேலையை சட்டமன்றத்தில் எதிராக சட்டம் இயற்றும் முதல்வர்கள் வேணா இருக்கலாம், கண்டித்து கண்டன குரல் எழுப்பும் முதல்வர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் சட்ட நகலை சட்டமன்றத்துக்குள்ளேயே ஒரு முதலமைச்சரே தன் கைகளால் கிழித்து எறிந்த முதல்வரை கண்டதுண்டா? நீங்க என்ன அவர் கொடுத்தீங்க? உங்கள் மீது அவர் கொண்ட பாசம், நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்த உறவு, இஸ்லாமிய சமூகத்தின் மீது அவர் கொண்டிருந்த எல்லையில்லாத பாசத்தின் வெளிப்பாடு வக்ஃபோர்டு அவர்களுக்குத்தான் உரியது. இதில் எவனும் தலையிட முடியாது. அப்படி தலையிட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிலைகளுக்கும் நான் பொறுப்புதார் என்பதை இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டி நன்றியுணர்வோடு நமக்கு ஆதரவோடு சட்டத்தை கிழித்து எறிந்தாரே, நீங்கள் போயிருக்கலாமா அவரை விட்டு என்று கேட்டேன். நியாயம் இல்லையா? அதுக்கு தான் இந்த வசைபாடலா, இந்த திட்டலா, இந்த ஏசலா, இந்த விமர்சனமா? என்னடா நியாயம் என்று கேட்கத்தான் இந்த பதிவு. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க என்ஆர்சி சிஏஏ சட்டங்களுக்காக தெருவில் நின்று போராடிய முஸ்லிம்கள் மீது போடப்பட்ட எடப்பாடி அவர்கள் போட்ட வழக்கை முற்றிலுமாக ரத்து செய்தது யாருக்காக? நீங்கெல்லாம் கூட இருக்கீங்க, மாமாக்கா கூட இருக்குது இல்லையா? இந்திய முஸ்லீம் லீக் கூட இருக்குது, முஸ்லீம்கள்லாம் ஓட்டு போடுறாங்க. முஸ்லிமின் தோழர் என்பதற்காகத்தானே செய்தார். நீங்கள் போயிருக்கலாமா அவரை விட்டு என்று கேட்டேன். நியாயம் இல்லையா? கோவை சிறைவாசியை லாங் லைஃப் பரோலில் விட்டு 6 மாதத்திற்கு ஒரு முறை மீள் பதிவு செய்து கொண்டால் போதும், நீங்கள் வீட்டில் இருக்கலாம் என்று அனைவரையும் விடுதலை செய்து பரோலில் விட்ட அரசு இது அல்லவா? இதுக்காக வேண்டி நீங்க போகலாமா என்று கேட்டேன். இதெல்லாம் நியாயம் இல்லையா? சொல்லுங்க. என்ஆர்சி சிஏஏ சட்டங்களை இந்தியா முழுவதும் அமல்படுத்தினாலும் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டேன் ஸ்டாலின் சொன்னார். நீங்கள் போயிருக்கலாமா என்று கேட்டேன். அது நியாயம் இல்லையா?
தகைசால் தமிழர் விருது அவர் யாருக்கு விரும்ப வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொடுத்தாங்களே, நன்றி இருக்கிறதா, போயிருக்கலாமா என்று கேட்ட நியாயம் இல்லையா? 2 சீட்டை வாங்கி வெற்றி பெற்ற மாமாக்காவிற்கு வக்போர்டை கொடுக்காமல் 3 சீட்டு வாங்கி தோல்வி அடைந்த உங்களுக்கு வக்போர்டு சீட்டு அழகு பார்த்தாரே, நீங்கள் போயிருக்கலாமா அவரை விட்டு என்றெல்லாம் கேட்டேன். இதில் நியாயம் இல்லையா? இது தவறான கருத்தா? இது அவதூறான செய்தியா? இது பொய்யான தகவலா? இல்லையே, உண்மைதானே. இந்த உண்மையை சொன்னதற்கு எனக்கு எவ்வளவு அசைவாடுதல், எவ்வளவு கேவலமான வார்த்தை. நான் சும்மா இருக்க முடியுமா? எனவே தான் இந்த பதிவு. இப்போ கூட பாருங்களேன், அமைச்சர் பதவி அப்படின்னு ஓடிட்டீங்க. கேவலம் ஒரே ஒரு அமைச்சர் பதவி, ஒன்றுக்கும் உதவாத அமைச்சர் பதவி, சிறுபான்மை பாதுகாப்பு. என்ன என்ன நீங்கள் சாதிக்க போறீங்க எனக்கு தெரியல, அது வேற விஷயம். போனீங்க, போன உடனே பிரச்சனை, குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்துச்சு. என்ன பண்ணீங்க? ஒரு ஆணையம் முடுங்கலையே. நீங்கள் என்னத்தை சாதித்தீர்கள்? அமைச்சராக இல்லாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 5 ஆண்டுகள் நீங்கள் சாதித்தது ஏராளம் ஏராளம் ஏராளம். உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்பட்டது ஏராளம் ஏராளம் ஏராளம். நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்கள் அவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டது. நினைத்ததெல்லாம் சாதித்துக் கொண்டீர்கள். கேட்டதெல்லாம் கிடைத்தது, நினைத்ததெல்லாம் நடந்தது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அமைச்சர் பதவி மட்டும்தான் இல்லை. ஆனால் அங்கே அமைச்சர் பதவி கிடையிருக்கு. ஆனால் என்ன ஒன்று இந்த குர்பானிக்கு உங்களால் ஒரு ஆணையம் பிடுங்க முடியலையே. என்ன நாதியற்று நிற்கிற அந்த சமுதாயம், கேட்பாரற்று கிடக்கிறது சமுதாயம், ரத்தம் கொதிக்கிறது. என்னடா கொடுமை இது என்று யோசிக்க தொடங்கி இருக்கிறது. எவன் அரசியலில் எவ்வளவு முன்னேற்றத்திற்கு போனாலும் இந்த சமுதாயத்தை காப்பதற்கும் கேட்பதற்கும் நாதி இல்லையே என்று யோசிக்கிறது. கவலையாக இருக்காதா? கண்டிக்க மாட்டோமா? கவலைகளை வெளிப்படுத்த மாட்டோமா? அடிக்கப்படுகிறோம், அழிக்கிறது, அழக்கூடாது என்பீர்களா? என்னடா நியாயம் என்று கேட்டால், துரோகம் உள்ளுக்குள்ளே இருந்தே பேசுறியா, வெளியே போடாங்கிறான். நான் ஏன் வெளியே போகணும்? முஸ்லீம் லீக்கை விட்டு நான் என்ன ஓட்டு வாங்கி உள்ளே வந்தவனா? இல்லை, அன்ன போஸ்டாக தேர்வு செய்யப்பட்டவன். ஒரு காலத்திலும் நான் வெளியே போக முடியாது, ராஜினாமா செய்து விட்டு. நீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லித்தேன். நான் இப்போவும் அதான் என் நிலைப்பாடு. வெளியே போய் விமர்சி, ஏன் உள்ள இருந்து விமர்சி? வெளியே போய் விமர்சிப்பது முனாஃபிக்குத்தனம். அதை நம்முடைய பேராசிரியர் செய்த அதான் வருத்தம். உள்ள இருக்க வர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள வச்சு 1000 ரகசியங்கள் பேசப்பட்டிருக்கலாம். ரகசியங்கள் அமானிதம் இல்லையா? அதை வெளியில வந்து சொல்லலாமா? அது அமைச்சர் பதவி கிடைச்ச பிறகு அது முனாஃபிக்குத்தனம் இல்லையா? அமானித பாதுகாப்பு இல்லாதவன் ஈமான் எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? அப்படிதான் கேட்டேன். நியாயம் தானே? என்னால் அப்படி முடியாது. யா அபத்தில் மதாவது மாலா இஸ்மக ஒலா யுபுசி ஒலா யுகுனியான் கஷையா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை பார்த்து இதெல்லாம் கேட்டாங்க. அந்த கேள்விகள் அனைத்தும் தந்தை தவறு செய்கிறார் என்று தெரிந்த பிறகு தனையன் கேட்ட கேள்விகள் அனைத்தும் வீட்டுக்குள் இருந்து உடன் இருந்த பொழுதுதான் கேட்டாரே தவிர, வீட்டை வீட்டில் அர்ஜு மன்னக்க வகுஜுருனி மலியா, நான் கல்லால் அடித்து விடுவேன், வெளியே போடா என்று சொன்ன பிறகு போயிட்டு அங்கிருந்து கடிதம் எழுதி இப்படி கேட்கல. யா அபத்தி லிமதாவது மாலா இஸ்மகு வலாயு புசிர் வலாயு குனியான் கிஷை அப்படின்னு கேட்கல. கூட இருந்தான் கேட்டார்கள். தவறு செய்வோம் தந்தையாக இருந்தாலும் தட்டி கேட்பவன் தான் மூமின். எனவே தான் கட்சிக்குள்ளே இருந்தால் தான் தட்டி கேட்பான். அதுதான் சரியான வழிமுறை, அதுதான் நெறியும் கூட சரியும் கூட. எனவே தான் கேட்குறேன். எனக்கு உரிமை இருக்கிறது, அதனால கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணீங்க? குர்பானிக்கு என்ன பண்ணீங்க? ஒரு கண்டனங்க, ஒரு பய வாய திறக்கலையே. இந்திய யூனிவர்சிட்டி வாய திறக்கல, விசிகா வாய திறக்கல, காங்கிரஸ் வாய திறக்கல, கம்யூனிஸ்டும் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம். நாம் என்ன பண்ணுவோம்? இப்போ சொல்லுங்க. ஆட்சி இருந்தாலும் அவர்கள் நமக்கு உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிறார்கள். ஆட்சியை இழந்தாலும் நம் உரிமைகளுக்கு அவர்கள்தான் குரல் கொடுக்கிறார்கள். குரல் கொடுக்க வேண்டும் என்ற நியதி இருக்குமானால் வேற எவனும் இல்லை. அப்படிங்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை முஸ்லீம் ஆதரவாக இருப்பான். இப்போ முஸ்லீம் லீக் சொல்லுதுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன சொல்லணும் கேட்டுருவாங்களா? என்ன செஞ்சீங்க? மேல்முறையீடுன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க. மேல்முறையீடு யார் செய்யணும்? முதலமைச்சர் செய்யணும். செய்வாரா? செய்வார். நல்லா செய்வார். உங்களை வச்சு செய்வார். பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.